இந்த வீடியோ தங்களுக்கு வழங்குபவர்கள் எஜுகேஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. என் இணைய உறவுகளை, இன்று நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயில் பற்றிய தகவல். இத்திருக்கோயில் எங்கு உள்ளது என்றால், தமிழ்நாடு சென்னை மாவட்டத்தில் திருவான்மியூர் என்னும் பகுதியில்தான் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. சென்னை புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மியூர் பேருந்து நிலையத்திற்கு அருகில் சென்னை புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது. இது பாடல் பெற்ற தலங்களில் தொண்டை நாட்டு தலங்களில் ஒன்றாகும். கிழக்கு ராஜகோபுரம் 5 நிலைகளை உடையது. மேற்கில் 5 நிலை கோபுரம் அமைந்துள்ளது. வடமேற்கு மூலையில் உள்ள வன்னி மரமே இத்தலத்தின் தல விருட்ச மரமாகும். இந்த வன்னி மரத்தடையில்தான் அகத்தியருக்கு இறைவன் திருமண காட்சி கொடுத்ததாகவும் ஐதீகமாகும். சூரிய பகவான் அவர்கள் இத்தலத்தில் பெருமானை அர்த்த சாமத்தில் வழிபட்டதாகவும் வரலாறு உள்ளதால் பெருவிழாவில் கொடியேற்றம் என்பது அர்த்த சாமத்தில்தான் நடைபெறுகிறது. வான்மீகி, அதாவது வால்மீகி முனிவர் பூஜித்த ஆதலால் இது வான்மியூர் எனப்படுகிறது. மார்க்கண்டேய முனிவர் அவர்கள் வால்மீகியை நோக்கி, முக்தியடைய நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டதற்கு, அதற்கு வால்மீகி அவர்கள், சிவபூஜை ஒன்றே போதும் முக்தியடைவதற்கு என்று கூறி பங்குனி பௌர்ணமியில் வால்மீகி முனிவர் அவர்கள் முக்தி பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. ஆகையால் வால்மீகி முனிவருக்கு இறைவன் நடன காட்சி அருளிய தலமாகும். வால்மீகி முனிவருக்கு என்று தனியாக ஒரு சன்னதியும் உண்டு. சுயம்பு லிங்க உருவில் தீண்டா திருமேனி பால் போன்று வெண்மையாக உள்ளது. ஆகையால் இவரை பால் வண்ணநாதர் என்றும் அழைக்கப்படுவது உண்டு. இது மட்டுமில்லாமல் மருந்தீஸ்வரர், ஔஷதீஸ்வரர், வேதபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுவது உண்டு. இரவியார் திருப்பெயரை திரிபுர சுந்தரி, சொக்கநாயகி, சுந்தரநாயகி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இத்தலத்தில் வந்து வழிபட்ட சான்றோர்கள் சம்பந்தர், அப்பர், சேக்கிழார், வான்மீகி முனிவர், அகத்தியர், விரிங்கி முனிவர், சூரியன், வேதங்கள், தேவர்கள், காமதேனு முதலியோர்கள் ஆவார்கள். சிறந்த மேதையாக விளங்கிய அப்பைய தீஷத்ரி சென்னைக்கு அருகில் உள்ள வேளச்சேரியில் வாழ்ந்து வந்தபோது நாடொரும் வான்மியூர் வந்து பெருமானை வழிபட்டு வந்தார். ஒருமுறை இறைவன் அருளால் இப்பகுதி முழுவதும் நீர் பிரளயமாக மாற அப்பையார் அவர்கள் பிரார்த்தனைத்தார். உடனே அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்ட இறைவன் அவர்கள் மேற்கு நோக்கி திரும்பி காட்சியளித்ததாகவும் இச்சிறப்பினால் சுவாமி சன்னதி மேற்கு நோக்கி உள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. இத்திருக்கோயிலில் ஒரு சிறப்பு என்ன என்றால், சுவாமிக்கு பால் அபிஷேகம் மட்டுமே செய்யப்படுகிறது. அதனாலே இவரே பால்வனநாதர் என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் பஞ்சாமிர்தம் முதலியான பிற அபிஷேகங்கள் அனைத்தும் ஆவுடையாருக்கே செய்யப்படுகின்றன. ஒரு சமயம் காமதேனு பிரம்ம ரிஷியான விசிஷ்டரிடம் அவமரிதியாக சிவபூஜை நேரத்தில் பால் கொடுக்காமல் தாமதம் செய்தது. அதனால் கோபம் கொண்ட வசிஷ்டர், நீ பூலோகத்தில் பசுவாக பிறப்பாய் என்று சாபமிட்டார். தன் தவறை உணர்ந்து வருந்திய காமதேனு வசிஷ்டரிடம் மன்னிப்பு கேட்க சாப மோச்சனத்துக்காக வழியை கேட்கவும் செய்தது. உடனே அவர் வான்மியூரில் எழுந்தருளியுள்ள சுயம்பு லிங்கத்திற்கு தினமும் பால் சொரிந்து அபிஷேகம் செய்து வா, சாப மோச்சனம் கிட்டும் என்றும் வசிஷ்டர் கூறினார். அதன்படியே செய்து ஈசன் அருளால் சாப மோசனமும் பெற்றது காமதேனு. பசுபால் சொரிந்து சிவலிங்கம் வெண்மையாக காட்சி தந்ததால் இவர் பால்வண்ணநாதர் என்று பெயர் பெற்றார் என்றும், காமதேனு பால் சொரிந்து வழிபட்டமை தொடர்பாக சிவலிங்க திருமேனியில்
சிரசிலும் மார்பிலும் பசுவின் குழம்பு ஓடு தென்றும் தெரிகிறது. நடைபெறக்கூடிய திருவிழா என்பது பங்குனி உத்திரம். இது 11 நாள் திருவிழாவாகும். அப்பொழுது சிறப்பாகவும் விசேஷமாகவும் அதிவிமர்சையாக நடைபெறும். அப்பொழுது ஏராளமான பக்தர்களை கோயிலுக்கு வந்து வருகை தருவார்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட்ஸ் மற்றும் ஷேர் பண்ணுங்க. இந்த காணொலி கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி.